ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு கிளியை கொண்டு வந்து ஒரு கூண்டுக்குள் அடைத்து அதற்கு நேரம் நெல்மணி பழங்களை கொடுத்து ஒருவர் வளர்த்து வந்தார். அவர் மீண்டும் ஆப்பிரிக்காவை செல்ல நேரிட்ட போது அந்த கிளியிடம், கிளியே கிளியே, நீ பிறந்த ஊருக்கு நான் போகிறேன், உன் சொந்தக்காரங்களுக்கு எது செய்தி இருந்தால் சொல்லு, நான் போய் சொல்கிறேன்னு கேட்டான். உடனே அந்த கிளி சொன்னது, ஒன்றும் இல்லை, அங்கே என் ஜோடி கிளி இருக்கும், இந்தமாரி நான் கூண்டுக்குள்ளே அடைப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற செய்தியை மட்டும் சொல்லுங்க என்று சொல்லி அனுப்பியது. அவனும் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு கிளிகளை தேடி அலைஞ்சான். ஒவ்வொரு கிளியும் உட்காந்துருந்தது. அந்தந்த கிளி அது பாட்டில் பொழப்பு பார்த்துக்கிட்டு இருந்தது. சரி, இதெல்லாம் அதோட ஜோடி கிளி மாதிரி தெரியல அப்படின்னு தவிர்த்துட்டு ஒரு கிளி மட்டும் சோகமே உருவெடுத்த போல் ஒரு மரக்கிளையில் உட்காந்துருந்தது. அந்த கிளிக்கிட்ட போய், கிளியே கிளியே, உன் ஜோடி கிளியை நான் தான் அழைச்சிட்டு போயிட்டு எங்கள் வீட்டில் கூண்டு கறி வச்சு அந்த கூண்டுக்குள்ளே பழம் நெல்மணிலாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற செய்தியை சொன்னான். அதை கேட்ட அந்த கிளி பொலன்னு அழுது அந்த செத்துடுச்சு. ஐயோ, ஒரு உயிரை கொண்டுட்டோமேனு வருத்தப்பட்டான். சரி, என்னடா பண்ண முடியும் நம்மன்னு மீண்டும் வீட்டுக்கு வந்தான். அந்த கூண்டுக்கு அடைப்பட்டு இருக்க அந்த கிளிக்கிட்ட, கிளியே கிளியே, உன் ஜோடி கிளியை பார்த்தேன், நீ இங்கே இருக்கிறத சொன்னேன், உடனே அது பொலன்னு அழுது உயிரை விட்டுருச்சு அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட இந்த கூண்டுக்குள்ளே இருந்த கிளியும் பொலன்னு கண்ணீர் விட்டு இறந்து போயிடுச்சு. ஐயோ, இதுவும் செத்து போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு, சரி செத்த கிளியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு கூண்டுக்குள்ளே இருந்து அந்த கிளியை எடுத்து வெளியே தூக்கி எறிஞ்சான். உடனே ரெக்கையை வச்சுட்டு படப்படன்னு பறந்து மரத்து மேலே உட்காந்துக்கிச்சு. மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு, அது என் ஜோடி கிளி உன் மூலியமாக ஒரு செய்தியை சொல்லிவிட்ருக்கு, பொலன்னு அழுது சாகிற மாதிரி செத்து நடிச்சியன்னா ஒன்றைய வெளியே தூக்கி எறிஞ்சிடுவாங்க, நீ பறந்து இங்கே வந்துருன்னு உன் மூலியமாக அந்த செய்தியை சொல்லி அனுப்பியிருக்குது. நான் அந்த கிளி இறந்துருக்காது, நான் என் ஜோடி கிளியோட போய் வாழ்கிறேன்னு சொல்லி பறந்து போயிடுச்சு. நன்றி.